Hi students, in this video la nama Adams theorem procedure erkane proof paathom. So adha use panni இந்த automata kana regular expression எப்படி find பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். So first எவ்வளவு number of states இருக்கு? 4 states இருக்கு. Start state final state ஆவும் இருக்கு. So அது problem கிடையாது. நமக்கு first எல்லாத்துக்கும் state equation வந்து எழுதணும். அதான் வந்து first procedure. So state equation is first Q0. நம்மளோட initial state என்ன அப்படினா Q0. So அதுக்கான state equation based on the incoming edges base பண்ணி வந்து எழுதணும். இப்போ Q0 க்கு என்னன்னா incoming edges வந்து உள்ள வருது அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க Q1 ல இருந்து 1 அப்படிங்கற இன்புட்க்கு ஒரு incoming edge Q0 க்கு வருது. இப்போ based on incoming edges Q1 1 வேற எங்க incoming edge வருது plus Q2 0 வேற ஏதாவது இருக்கா? So 2 incoming edges தான் வருது. ஒன்னு Q1 1 இன்னொன்னு வந்து Q2 க்கு 0 input. Q1 ல இருந்து 1 input இருக்கும்போது ஒரு incoming edge இருக்கு. Q2 ல இருந்து 0 inputக்கு ஒரு incoming edge இருக்கு. எப்பவுமே இன்னொரு ரூல் என்ன initial stateக்கு epsilon வந்து ஆட் பண்ணனும். ஓகேவா? So initial stateக்கு epsilon ஆட் பண்ணனும். ஓகே, ஆட் பண்ணிட்டோம். So இது first. Next வந்து Q1 stateக்கு எழுதலாம். So Q1 க்கு என்ன incoming edge? ஒரே ஒரு incoming edge தான் இருக்கு. என்னது? Q0 க்கு 0. Okay, then Q2. Q2 பார்த்தோம் அப்படினா incoming edges ஒண்ணு தான் இருக்கு. Q0 க்கு 1. Then Q3. Q3 ல பார்த்தோம் அப்படினா 3 incoming edges இருக்கு. இங்க ஒண்ணு, இங்க and self loop இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? first Q1 க்கு 0 plus Q2 1 plus Q3 self loop 2 இருக்கு 0, 1. அப்போ first Q3 0 1 அப்புறமா Q3 க்கு 1. சோ இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஈக்குவேஷன் எதை பேஸ் பண்ணி எழுதி இருக்கோம்? based on the incoming edges பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டேட் ஈக்குவேஷன் வந்து எழுதி இருக்கோம். சரியா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஆட்டோமேட்டாக்கு ஆடம்ஸ் தியரம் யூஸ் பண்ணனும்? அந்த ஆட்டோமேட்டால எப்சிலான் மூவ்ஸ் வந்து இருக்க கூடாது. சரி, அந்த மாதிரி ஆட்டோமேட்டாக்கு தான் ஆடம்ஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டேட் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட்டுக்கு மட்டும் எப்சிலான் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு வந்து ஸ்டேட் ஈக்குவேஷன் ஃபைனலாக எதுக்கு ஸ்டேட் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட்டிங் என்னது? Q0. ஸோ Q0வை நம்ம நமக்கு அந்த ஃபார்மேட் என்னது? R is equal to Q plus RPன்னு இருந்தால் QP star அப்படின்னு எழுதலாம். அது ஃபைனலாக எந்த ஈக்குவேஷனுக்கு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட்டுக்கான ஸ்டேட் ஈக்குவேஷனுக்கு ஃபைன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேட் வந்து இங்கே என்னது? Q0 எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பாருங்கள். Q1 and Q2 டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு Q1க்கு என்ன வேல்யூ இருக்குது? Q01. Q2க்கு Q01. ஸோ இந்த Q1 Q2 வேல்யூவை Q0க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு ஈக்குவேஷன் என்னன்னா R equal to Q plus RP. இப்போ that means இங்கே என்ன ஈக்குவேஷன் இருக்கோ அதே மாதிரி இங்கே கண்டிப்பாக ஈக்குவேஷன் வரணும். அப்படி வந்தால் தான் யூஸ் பண்ண நம்ம வந்து இந்த R equal to QP star அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ இங்கே R அப்படின்னா இங்கேயும் R இருக்கணும். அப்போ இங்கே Q0 அப்படின்னா இங்கே கண்டிப்பாக Q0 ஒன்று இருக்கிற மாதிரி இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணால் தான் நமக்கு அந்த QP star அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Q0ல இந்த 1 and 2 வந்து சப்ஸ்டியூட், அதாவது Q1 Q2 வேல்யூவை Q0ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? Q1க்கு பதிலாக என்ன எழுதலாம்? Q0. ஸோ Q0 தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் Q1ஓட வேல்யூவையும் Q2ஓட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ Q1 இருக்கிற இடத்துல என்ன போடலாம்? Q0 0 அப்புறமா ஒரு 1 ப்ளஸ் Q2 வந்து Q0 1. ஸோ Q0 1 அப்புறமா ஒரு 0 ப்ளஸ் எப்சிலான். ஸோ இது ரெண்டில் என்ன நம்ம எதை காமனாக வெளியே எடுத்துடலாம்? இந்த சைடு Q0வை காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ என்ன வரும்? 01 ப்ளஸ் 10 ப்ளஸ் எப்சிலான். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? R equal to RP ப்ளஸ் Q அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. P நமக்கு எப்படி இருக்கணும்? ஸோ P வந்து நாட் ஈக்குவல் டு எப்சிலான். ஸோ P இதுதான் P இப்போ இந்த இடத்துல. அப்போ இது நாட் ஈக்குவல் டு எப்சிலான் இருக்குது. அப்போ இதை எந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாம்? R equal to QP star அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதலாம். இப்போ Q அப்படிங்கிறது இந்த இடத்துல இங்கே இருக்குது. சாரி, Q வந்து இது வந்து P. கரெக்டாக? இது R.
ஸோ ஆர் ஈக்குவல் டு ஆர்பி ப்ளஸ் கியூ. இப்போ QP ஸ்டார் அப்படின்னா எப்படி எழுதலாம்? R means Q0. Q0 equal to QP star. Q means epsilon into P star. 0, 1 plus 1, 0 the whole star. So epsilon into any regular expression equal to that regular expression. So அப்போ இங்கே Q0 equal to epsilon into 0, 1 plus 1, 0 the whole power star எப்படி எழுதலாம்? வெறும் இதை மட்டும் எழுதினா போதும். ஸோ epsilon into any number epsilon that number. அப்போ அதை வந்து இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போது நம்ம எதுக்கு ஃபைனலாக ஃபைன் பண்ணணும்? Q0 ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே Q0 அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஸ்டேட் நமக்கு. அப்போது இதோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன், இந்த ஆட்டோமேட்டாவோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எனக்கு என்னது? 0, 1 plus 1, 0 the whole power star அப்படிங்கிறது தான் இதோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். அது செகண்ட் ஆட்டோமேட்டா ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஸோ செகண்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா Q1 ஒரு செல்ஃப் லூப் ஒன்று போட்டுக்கலாம். தென் Q2க்கு 0, இங்கேருந்து இங்கே 1, தென் 0 Q3, இங்கே Q3 வந்து ஃபைனல் ஸ்டேட். ஸோ இங்கே ஒரு 2 செல்ஃப் லூப் இருக்குது, 0, 1. சரி, இது ஒரு ஆட்டோமேட்டா. இந்த ஆட்டோமேட்டுக்கான ஆடம்ஸ் தியரம் வந்து நம்ம பார்க்கலாம், எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? என்ன வரும்? Q1 ஈக்குவல் டு என்னெல்லாம் இன்கமிங் எட்ஜஸ் இருக்குது? Q1க்கு இங்கே ஒன்று இருக்குது, 1. அப்போ Q1 1 ப்ளஸ் Q2லேருந்து ஒரு 1 வந்துருக்கு. அப்போ Q2 1, இது வந்து ஸ்டார்ட் ஸ்டேட், இதுதான் ஸ்டார்ட் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால எப்சிலான் ஆட் பண்ணிக்கலாம். தென் Q2க்கு எழுதுவோம். Q2க்கு இன்கமிங் எட்ஜ் என்ன இருக்குது? ஒரே ஒரு இன்கமிங் எட்ஜ் தான். Q1க்கு 0. தென் Q3. ஸோ Q3க்கு என்ன இன்கமிங் எட்ஜ் இருக்குது? 3 இருக்குது. ஒன்று Q2க்கு 0 ப்ளஸ் Q3ல 2 இருக்குது. சரி, அப்போ Q3 0 ப்ளஸ் 1, Q3க்கு 1. சரி, இதான் வந்து ஸ்டேட் ஈக்குவேஷன். ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மட்டும் எப்சிலான் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். கிளியர்? சரி, இனி நமக்கு எதுக்கு ஃபைன் பண்ணணும்? Q3 தானே ஃபைனல் ஸ்டேட். அப்போ Q3க்கு தான் ஃபைன் பண்ணணும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். Q3 எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? இது ரெண்டும் Q3 தான், பட் இங்கே ஒரு Q2 டிபெண்ட் பண்ணி இருக்குது. Q2 எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? Q1 டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம Q1 எழுதிக்கலாம். சரியா? ஸோ Q3 தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும், பட் Q3 Q2 டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ Q2 Q1 டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு Q1 வந்து சால்வ் பண்ணுவோம். Q1 ஈக்குவல் டு Q1 1 ப்ளஸ் Q2 1 ப்ளஸ் எப்சிலான். நீங்கள் Q2க்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது? Q1 0 இருக்குது. அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? ஸோ நமக்கு எப்போவுமே இங்கே Q1 இருக்கா, அப்போ எல்லாத்துலேயும் Q1 வர மாதிரி கொண்டு வந்து Q1 காமனாக எடுக்கணும். அப்போ தான் நமக்கு எந்த ஃபார்மெட்டில் வரும்? R ஈக்குவல் டு RP ப்ளஸ் Q அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வரும். அப்போ இங்கே Q1 இருக்கிறதுனால இங்கே ஆல்ரெடி Q1, இதையும் Q1 மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். ஸோ Q2ல் Q1 0, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். Q1 1 ப்ளஸ் Q2வோட வேல்யூ என்னது? Q1 0. ஸோ Q1 0, இங்கே இருக்கக்கூடிய 1 ப்ளஸ் எப்சிலான். சரி, இப்போ நம்ம இது ரெண்டில் இருந்து எதை காமனாக வெளியே எடுத்துடலாம்? Q1 வெளியே எடுத்துடலாம். 1 ப்ளஸ் 0 1 ப்ளஸ் எப்சிலான். அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது நமக்கு? இப்போ R ஈக்குவல் டு RP ப்ளஸ் Q. இப்போ எப்படி எழுதலாம்? QP ஸ்டார் அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே Q என்னது? எப்சிலான். எப்சிலான் இன்டு P ஸ்டார் 0 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்டார். நமக்கு தெரியும் எப்சிலான் இன்டு எனி நம்பர் ஈக்குவல் டு தட் நம்பர். அப்போ Q1 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது? 1 ப்ளஸ் 0 1 த ஹோல் ஸ்டார். ஓகே, 1 ப்ளஸ் 0 1 த ஹோல் ஸ்டார் அப்படிங்கிறது எது கிடைக்குது? Q1க்கு கிடைக்குது. சரி, இப்போ இந்த Q1 வேல்யூவை எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? Q2ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அந்த Q2வை எடுத்து இந்த Q3ல் சப்ஸ்டியூட் பண்ணி காமனாக ஏதாவது வேல்யூஸை வந்து நம்ம வந்து வெளியே எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அப்போ நமக்கு வந்து Q1 வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டோம். 1 ப்ளஸ் 0 1 த ஹோல் ஸ்டார். இப்போ இந்த Q1 இந்த Q2ல் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ Q2 வேல்யூ என்ன வரும்? Q1 இருக்க இடத்துல என்ன வரும்? 1 ப்ளஸ் 0 1. ஸோ 1 ப்ளஸ் 0 1 த ஹோல் ஸ்டார் இன்டு 0. அப்போ Q2 வேல்யூ ஓகே.
இப்போ இதை இந்த Q2 ஓட வேல்யூவை நம்ம இந்த Q3ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது Q3க்கான தட் மீன்ஸ் ஃபைனல் ஸ்டேட்டுக்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷனை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ Q3 ஈக்குவல் டு Q20 Q2க்கு என்னது 1 + 0 1 the whole star into 0 into இந்த இதில் உள்ள ஒரு 0 ஓகே ப்ளஸ் Q30 ப்ளஸ் Q3 1. ஸோ காமன் இங்கேயும் Q3 இருக்குது, இங்கே 2 Q3 இருக்குது. அப்போ இதில் ஒரு Q3யை நம்ம என்ன பண்ணிடலாம், காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ இங்கே 1 + 0 1 the whole star 0 0 ப்ளஸ் Q3யை காமனாக எடுத்தோம் அப்படின்னா 0 + 1 வரும். இங்கே Q3 இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, R ஈக்குவல் டு இது R ப்ளஸ் இங்கே வந்து RP சரி. அப்போ Q + RP RP + Q RQ + RP எந்த ஃபார்மேட்டில் வேணால் இருக்கலாம். ஸோ இந்த R இங்கே இருக்குது, ரெண்டும் சேமாக இருக்கும். இப்போ இது P இது அப்படிங்கிறது Q. இப்போ நம்ம R ஈக்குவல் டு எப்படி எழுதிடலாம், QP ஸ்டார் அப்படின்னு எழுதலாம். R ஈக்குவல் டு QP ஸ்டார் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இங்கே Qவோட வேல்யூ ஸோ Q3 ஈக்குவல் டு Qவோட வேல்யூ என்னது 1 + 0 1 the whole star 0 0 P ஸ்டார் P என்னது 0 + 1 the whole star. கிளியர். ஸோ இதான் வந்து லாஸ்ட்டாக Q3 இதான் வந்து ஃபைனல் ஸ்டேட். ஸோ இதோட ஸ்டேட் ஈக்குவேஷன். இப்போ ஆடம்ஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டாவிலேருந்து என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் இருக்கோ எல்லா ஸ்டேட்டுக்குமான ஸ்டேட் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இனிஷியல் ஸ்டேட்டுக்கு மட்டும் எப்சிலான் ப்ளஸ் எப்சிலான் ஆட் பண்ணணும். ஸோ R ஈக்குவல் டு Q + RP ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டு QP ஸ்டாரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இந்த இடத்துல P நாட் ஈக்குவல் டு எப்சிலானாக இருக்கணும், அதை வந்து பார்த்துக்கணும். ஸோ எதுக்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் பண்ணணும், அந்த ஆட்டோமேட்டாக்கு எது ஃபைனல் ஸ்டேட்டோ அதுக்கான அதை வந்து R ஈக்குவல் டு Q + RP ஃபார்மேட்டில் கொண்டு வந்து அதுலேருந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்து ஒவ்வொரு ஸ்டேட் ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக வந்து ஆன்சர் வந்து கொண்டு வரணும். கிளியர். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு பார்த்துக்கலாம். தேர்ட் ஒன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு எப்பவுமே தெரியும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஃபைண்ட் பண்ணணும். பட் சம் ஆட்டோமேட்டாவில் மோர் தென் 1 ஃபைனல் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கலாம் தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம். Q1க்கு ஒரு செல்ஃப் லூப் இருக்குது 1, Q2க்கு ஒரு செல்ஃப் லூப் 0, Q3க்கு 0, 1 சரி. இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு Q1 அதான் இனிஷியல் ஸ்டேட். ஸோ initial state and also final state வந்து Q1. So Q1 equal to incoming edge. Based on incoming edge வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான் இருக்குது. இப்போ Q1 0 இன்புட்டுக்கு Q1ல இருக்குது. ப்ளஸ் இது இனிஷியல் ஸ்டேட்னால எப்சிலான் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு Q2. ஸோ Q2க்கு பார்த்தோம் அப்படின்னா 2 இன்கமிங் எட்ஜ் இருக்குது. ஒன்று Q1 1 இன்னொன்று Q2 1. அப்போ Q1 1 ப்ளஸ் Q2 1 அப்புறமா Q3க்கு எழுதிக்கலாம். ஸோ Q3க்கு இங்கே வந்து இருக்குது Q2க்கு 1 ப்ளஸ் Q3ல 2 இன்புட்டுக்கான செல்ஃப் லூப் இருக்குது. இப்போ Q3 1 0 ப்ளஸ் Q3 1. ஓகேவா, கிளியர். இப்போ இதுக்கான நம்ம வந்து ஸ்டேட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ சால்வ் பண்ணலாம். நமக்கு வந்து 2 ஃபைனல் ஸ்டேட் இருக்குது, ஒன்று Q1 இந்த Q2. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஃபைனல் ஆன்சர் எப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா Q1க்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எதுவோ அதை ஃபைண்ட் பண்ணிவிட்டு யூனியன் Q2க்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன. ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் யூனியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ யூனியன் ஆப்ரேட்டர்னால் மீனிங் என்ன, ப்ளஸ் ஆப்ரேட்டர் போட்டு எழுதணும். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து Q2க்கு வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து Q1ல இங்கே என்ன இருக்குது, Q1 0 இருக்குது. இப்போ ஆல்ரெடி இந்த Q1 எந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இப்போ Q1 ஈக்குவல் டு Q1 0 ப்ளஸ் எப்சிலான். தட் மீன்ஸ் இது எப்படி இருக்குது, R ஈக்குவல் டு RP ப்ளஸ் Q ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எப்படி எழுதிடலாம், QP ஸ்டார்னு எழுதலாம். இப்போ Q1 ஈக்குவல் டு Q என்னது எப்சிலான் இன்டு 0 ஸ்டார். இப்போ எப்சிலான் இன்டு எனி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அப்போ Q1ஓட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைச்சாச்சு, ஃபஸ்ட்டு Q ஸ்டார் அப்படிங்கிறது கிடைச்சாச்சு. ஸோ இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
அந்த Q1 இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இப்போ Q2 செகண்ட் இருக்குல்ல, அதில் வந்து இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ Q2 ஈக்குவல் டு Q11. அப்போ Q1னா நமக்கு என்னது 0 ஸ்டார். அப்போ 0 ஸ்டார் இன்ட்டு 1 ப்ளஸ் Q2. இப்போ இதை பார்த்தாலும் நமக்கு எப்படி இருக்குது, R ஈக்குவல் டு இது RP. அப்போ இது வந்து Q ப்ளஸ் RP ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ எப்படி எழுதிடலாம், QP ஸ்டார் அப்படின்னு எழுதலாம். அப்போது Q2 ஈக்குவல் டு QP ஸ்டார். Q இது இது. இப்போ 0 ஸ்டார் 1, P ஸ்டார்னா 1 ஸ்டார். சரி, அப்போ நமக்கு என்ன வருது, 0 ஸ்டார் 1 1 ஸ்டார் அப்படிங்கிறது Q2க்கு வந்து ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலே சால்வ் பண்ணிக்கலாம். இதில் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்போ நம்ம Q1 ஃபைன் பண்ணியாச்சு, Q2 ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும், Q3 ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ Q3 ஈக்குவல் டு Q2 ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். என்னது 0 ஸ்டார் 1 1 ஸ்டார். அப்போ 0 ஸ்டார் 1 1 ஸ்டார் ப்ளஸ் Q3ல இது ரெண்டுலேயுமே Q3 இருக்குது, காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன வரும், Q3யை வெளியே எடுக்கும்போது 0 ப்ளஸ் 1. சரி, அகெயின் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, Q ப்ளஸ் RP. அப்போ QP ஸ்டார் ஃபார்மேட்டில் எழுதலாம். அப்போது R ஈக்குவல் டு QP ஸ்டார். அப்போ இது வந்து R ப்ளஸ் QP, R ஈக்குவல் டு RP ப்ளஸ் Q. அப்போ இது R, அப்போ இது P, இது Q. இப்போ QP ஸ்டார் அப்படின்னா 0 ஸ்டார் 1 1 ஸ்டார் QP ஸ்டார் 0 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்டார். சரியா, இது வந்து Q3க்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம ரெண்டுமே என்னது நமக்கு ஃபைனல் ஸ்டேட். இப்போ ரெண்டுமே ஃபைனல் ஸ்டேட்டாக வரும்போது ஓகே, இங்கே நமக்கு எதெல்லாம் ஃபைனல் ஸ்டேட், Q1 Q2 தானே ஃபைனல் ஸ்டேட். அப்போ நோ நீட் டு கேல்குலேட் Q3 ஃபைன் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நமக்கு Q1 Q2 தானே, ஆக்சுவலாக Q3யே ஃபைனல் ஸ்டேட்னு நினச்சி இது பண்ணிட்டேன். ஸோ நமக்கு Q1 Q2 தான் ஃபைன் பண்ணணும். அப்போ Q1 Q2 ரெண்டையும் என்ன ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம், அது ரெண்டையும் என்ன பண்ணால் போதும், ரெண்டையுமே யூனியன் ஆப்ரேஷன் வந்து பண்ணால் போதும். அப்போது Q1 யூனியன் Q2 ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர், ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு Q1க்கு என்னது 0 ஸ்டார் ப்ளஸ் Q2க்கு என்னது 0 ஸ்டார் 1 1 ஸ்டார். இப்போ ரெண்டுலேயும் 0 ஸ்டார் காமனாக வெளியே இருக்கிறதுனால எடுத்துடலாம். ஸோ 0 ஸ்டார் இன்டு இப்போ காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா எப்சிலான் போடுவோம். ஸோ எப்சிலான் ப்ளஸ் 1 1 ஸ்டார். ஸோ எப்சிலான்